டிஜிட்டல் ப்ராடக்ட்ட ஆன்லைன்ல செல் பண்றது மூலமா நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அத எப்படி கிரியேட் பண்ணி அத ஆன்லைன்ல எப்படி செல் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற பிடிஎஃப் ஃபைல், இமேஜஸ், கோர்சஸ் ஸோ இதெல்லாமே ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸோ இத நம்ம கிரியேட் பண்ணி அத ஆன்லைன்ல நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு சோசியல் மீடியா வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணி அத செல் பண்றது எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் Canva யூஸ் பண்ணி நான் பண்ணலாம். ஸோ அதுக்காக கன்டென்ட்காக நான் இப்போ ChatGPT யூஸ் பண்ணி அத ஒரு 100 லவ் கோட்ஸ் எடுக்கிறேன். ஸோ அந்த கோர்ஸை நான் வீடியோ நான் மாத்தி நான் Canvaல எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஸோ அதை நான் பல்காக நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் அதனால் அந்த கோர்ஸை காப்பி பண்ணி நான் எக்ஸல் ஃபைலை போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலம் நான் போட்டு நான் அதை CSV ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எக்ஸல் ஃபைலை ஏன் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த எக்ஸல் ஃபைலை வச்சு நம்ம ஒரு பல்காக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பல்க் வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்ஸ்டாகிராம் ரீல், டிக்டாக் வீடியோஸ் இருக்கும். ஸோ நான் ரெண்டுமே ஒரே ரேஷியோ தான். ஸோ நான் அந்த ரேஷியோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸுக்கான டெம்ப்ளேட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கோர்ஸுக்கான டெம்ப்ளேட் ஆல்ரெடி இங்கே நிறைய இருக்கும். ஸோ அதை நான் இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்து நான் அதை வச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற கோர்ஸை நான் அங்கே ரிமூவ் பண்ணிட்டு நான் லவ் கோர்ஸ்னு சொல்லிட்டு வச்சுக்கேன். ஏன்னா நான் லவ் கோர்ஸ் தான் நான் கண்டென்ட் எடுத்திருக்கேன் ChatGPTல. ஸோ அதில் மோட்டிவேஷன் சொல்லிட்டு ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் லவ் கோர்ஸ் சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு டெம்ப்ளேட் இருந்தாலே போதும், நம்ம 100 வீடியோஸ் வந்துடும். ஸோ இந்த Canvaல ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஸில் போய்ட்டு நம்ம பல்க் கிரியேட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பல்க் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸல் ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கான டெக்ஸ்ட்டு எங்கே பேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அந்த கோர்ஸ் எல்லாமே எந்த இடத்துல பேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த கோர்ஸை நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த கனெக்ட் டேட்டா நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த கோர்ஸ் எல்லாமே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பேஸ்ட் ஆயிரும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுமே 100 கோர்ஸுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ 100 வீடியோஸ் நமக்கு வந்துடும் ஒரே டெம்ப்ளேட்டில். ஸோ நம்ம டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பேக்ரவுண்ட் வீடியோக்காக ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வீடியோ எடுக்கிறேன். ஸோ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு, வீடியோ ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்ட். ஸோ இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ராம்ப்ட் ரன்வே ML அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ Gen2ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் ஈஸியாக சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம காப்பி பண்ணிக்கிற ப்ராம்ப்ட் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணதுமே ஒரு 4 செகண்டுக்கு தான் நமக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ 4 செகண்ட் தான் நமக்கு வீடியோ கொடுப்பாங்க. ஸோ 4 செகண்டுக்கு மேலே வரணும். ஸோ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ 4 செகண்டுக்கு அந்த கோர்ஸுக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோ நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த வீடியோ நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம Canvaல போய்ட்டு. ஸோ 4 செகண்டுக்கு கொடுத்துருச்சு. இந்த 4 செகண்டுக்கு பத்தாது. ஒரு ரீல் ரீச் ஆகும்னா ஒரு மினிமம் ஒரு 8 செகண்ட் இல்லைனா 10 செகண்ட் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 8 செகண்டுக்கு ஒரு வீடியோ நான் ஜென்ரேட் பண்ணி அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபைனலாக ரிசல்ட் 8 செகண்டுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணது நம்ம Canvaல போய்ட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒவ்வொரு ப்ராம்ப்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணி அந்த வீடியோக்கு நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ரீலுக்குமே நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் செட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான அந்த பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற வீடியோ நம்ம டெலிட் பண்ணிட்டு ஸோ நான் ஜென்ரேட் பண்ணிக்கிற வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் ஆகி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ETSway.com போய் நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்காக நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு கோர்ஸ் ரீல்ஸ் சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கோர்ஸ் செல் பண்ணுறாங்க. கோர்ஸ் ரீல்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ இதில் நிறைய பேர் 300 மோட்டிவேஷனல் ரீல்ஸ், லவ் கோர்ஸ் ரீல்ஸ், ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாமே அவங்க செல் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே லைஃப் லாங் அவங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு போஸ்ட் எடுக்கிறேன். ஸோ அவங்க ₹1184 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஸோ அந்த பை நவுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஜிட்டல் டவுன்லோட் சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ஃபைல் நமக்கு நம்மளோட Gmail அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பை பண்ணுறவங்களுக்கு. ஸோ நம்ம செல்லராக இருக்கும்போது நம்ம செல்லர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ செல்லராக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேலே ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷாப் ரெஃபரன்ஸ், நேம் ஸ்டாப், ஸோ ஹவ் யூ கெட் பெய்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் 6மே கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ கஸ்டமர் உங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த தம்ப்நெயில் ஒரு கரெக்டாக நம்ம ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ கஸ்டமருக்கு ஈஸியாக நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு அட்ராக்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு மூலமாக நம்ம பர்ச்சேஸ் நிறையா கிடைக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மினிமம் 500 செட் பண்ணி நம்ம இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம